இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி நல்லா மவுத் வாட்டரிங்கான எக் கீமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா காஞ்சதுமே அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பியூரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட வேக வச்சிருக்க முட்டையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான சுவையில் ஒரு முட்டை கீமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.